எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டுது. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லேயே அங்கே நம்மளோட விஜய் ஒரு கடத்தி கொண்டு போய் எங்கேயோ மாஸ்கை போட்டு முகத்தை எடுக்கிற மாதிரி தான் ஒரு ஷாட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வர மாதிரி, அது அந்த ரெயின் ஃபைட், அது வேறு லெவலில் இருக்கு. அந்த ஃபைட் நிறைய விஎஃப்எக்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கு. அது இந்த ட்ரெய்லரில் முக்கியமாக சொல்லணும்னா காமெடி நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய நாள் கழிச்சு விஜய் இந்த பழைய விஜயை பார்த்த மாதிரி இருக்கு. பழைய விஜயன்ற அந்த காமெடி ஹியூமர் சென்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்கு. அதுலேயும் நிறைய அந்த 4 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அடிக்கிற லூட்டி எல்லாம் செமையாக இருக்கு. பஞ்சதந்திரம் மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அந்த பஞ்சதந்திரம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. பிரதோவா, பிரசாந்த், அப்புறம் நிறைய நிறைய கேஸ்ட் இதில் இருக்கு இந்த படத்தில். சரி, எல்லாரும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க படம் வந்தால் தான் தெரியும். அதோட இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி மாதிரி தான் இருக்கு. ஜெமினி மேன் மாதிரி இருக்கும் சொல்லி கொண்டாங்க. அந்த ட்ரெய்லர் பார்த்தா ஜெமினி மேனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம மாதிரி தான் இருக்கு. இது ஒரு ஸ்பை. இவர் ஒரு குடும்பமா பேங்குக்கு போறது, அந்த குடும்பத்தை கூட்டி அது மிஷன்ல இருக்கும்போது அது பிரசாந்த் அந்த ட்ரெய்லர்ல கேட்குறேன், ஏன்டா குடும்பத்தை கூட்டி வந்து இங்கே வந்தேனே, மிஷன்ல இருக்கே, ஏன்டா குடும்பத்தை கூட்டி வந்தேனே. அப்போ அந்த நேரம் தான் மோகன் வில்லன் மாதிரி இதில் காட்டியிருக்காங்க மோகனை. ஆனால் நான் நினைக்கிறேன் இதை விட பெரிய வில்லன் இருக்கிறாங்க. அந்த சர்ப்ரைஸாக தான் இருக்கும் படத்தில் அதை காட்டுவாங்க நினைக்கிறேன். மற்றபடி ட்ரெய்லர் நல்ல சூப்பராக இருந்துச்சு. நிறைய அந்த கொமர்ஷியல் எலிமெண்ட் நிறைய இருந்துச்சு. ஒரு கொமர்ஷியல் படம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லரே கொமர்ஷியல் எலிமெண்ட் நிறைய கொட்டி கிடந்துச்சு. அதுவும் அந்த டிஏஜிங் 2 விஜய் காட்டுறாங்க. அதில் அந்த 4 தீப்பில் விஜய் மாதிரி காட்டுறாங்க. அது வேற லெவலில் இருந்துச்சு டிஏஜிங். மற்றது இந்த படத்தில் தோனி இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. தோனி கேமியோ செய்வான்னு ஏற்கனவே ரூமர்ஸ் அடிபட்டு வந்தது. அது உண்மை மாதிரி தான். அதில் ஒரு சொட்டு இருக்கு பாருங்க. ட்ரெய்லர் லாஸ்ட்டில் அந்த ஒரு சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு பிரேம்ஜி ஓடி வர ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி. அதை அதில் எப்படியும் டோனியில் என்று இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியும் தியேட்டர் தெரிக்க போதும் அந்த சீனில். அப்புறம் கடைசியாக இந்த ரொம்ப பிடிச்ச என்ன அந்த ட்ரெய்லர் கடைசியில் விஜயண்ட ஒரு டைட்டில் விஜய் கோட்டன்னு வர்றது முதல் எல்லா விஜயன்ற கேரக்டரையும் ஒரு அனிமேஷன் மாதிரி செய்து போட்டுருந்தாங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சு. வேறு லெவல் ரீட் தான் விஜய் ஃபேன் இருக்குது இந்த ட்ரெய்லர். உங்களுக்கு எப்படி இந்த ட்ரெய்லர், உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மற்றது கடைசியாக சொல்ல வந்துடும். கடைசியில் கிள்ளியோட விஜய் மருதமலை மாமணி என்ற மாதிரி அது வேறு லெவலுக்கு. எப்படி இந்த படத்தில் நிறைய காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். நிறைய நாள் கழிச்சு விஜய் எப்படி பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு பழைய மாதிரி விஜயை பார்க்குறது. உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துச்சா? எப்படி இந்த ட்ரெய்லர் என்று சொல்லுவாங்க. சரி, பார்ப்போம். படம் தான் தெரியும் என்ன மாதிரி கதையாண்டு. ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு கொமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மாஸ் பக்காவாக இருக்குது. படமும் அப்படி வருமானு நம்புகிறோம். சரி, பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமர்த்தி விடுங்க.